உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மகர ராசி அன்பர்கள் சரராசி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க வேலையை முடித்து கொடுத்துருவீங்க. வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாக்கில் தெளிவாக நிற்பீங்க. தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தால் அது ஏற்றுக்க மாட்டீங்க. இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் வாழணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரையிலையும் ஒரு முடிவெடுத்து இதை முடிக்கணும்னு நினச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்க. ஆக இந்த சரராசிக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது, அதுதான் ஹை ஸ்பீடு. அந்த ஸ்பீடு எங்கேயுமே குறையாது. அப்படி பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரைச்சனியினுடைய பிடியில் சிக்கி இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சமல்ல நச்சமல்ல. இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ இழப்புகள், வாழ்க்கையில் இழப்புகள்னால் கொஞ்சம் நச்சம் இல்லை, எல்லாத்தையும் இழந்தீங்க. ஒரு பக்கம் வேண்டியவங்களை இழந்தீங்க, மறுபக்கம் தொழிலில் இழப்புகள் இருந்தது. இழப்புகள்னால் வாழ்க்கையில் ஆசைப்பட்டு வாங்கினது எத்தனையோ விஷயங்கள். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து இன்றைக்கி இவ்வளோ பாதிப்புகள், கடன் சுமைகள் எல்லாமே கடந்து வந்தும் கூட வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாகியும் கூட இப்போவும் உங்களுடைய ஸ்பீடு குறையலை. இப்போவும் வாய்ப்பு கிடைச்சா போதும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அதை விட டாப் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் இந்த சரராசி. சரராசினா சும்மா இல்லைங்க. இந்த சரராசினா அந்த அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். ஒன்று, அந்த சனி எங்கே உச்சமடைஞ்சிருக்கிறார்? உங்கள் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் போய் உச்சமடைஞ்சிருக்கிறார். காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டில், இதை 7ஆம் வீட்டில். அப்போது உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரத்திலேயே செவ்வாய் உச்சத்தில் இருக்கார். அதே போல் உங்களுக்கு 4ஆம் வீடு 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 7ஆம் இடத்துல குரு உச்சம், 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம். அப்போ இந்த கேந்திர ஸ்தானங்களில் உச்ச வீடுகளாக கொண்ட சரராசி அன்பர்கள் மகர ராசி, உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கையில் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு ஈடுகட்ட யாராலையும் முடியாது, அவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏழரைச்சனினால் நீங்கப்பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, அவ்வளோ மன உளைச்சல். குறிப்பாக உங்களுக்கு ஒரு புறம் சனி பகவானும் பலவீனமான ஒரு நிலை, இன்னொரு புறம் உங்களுக்கு குரு பகவான் அவர் உங்களுக்கு வக்கர நிலையில் இருந்து, அதுவும் சுகஸ்தானம், ஒரு மனிதனுடைய அந்தஸ்து மரியாதைக்குரிய இடம், அந்த இடத்துல போய் அவர் பலவீனம் அடையும் பொழுது அது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிளாக் பண்ணிவிடும். அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் எடுத்த எல்லா வேலைகளும் அப்படியே பிளாக் ஆகி நின்றுடுச்சு. எதையுமே செய்ய முடியல, கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, 199% முடிக்கிறீங்க, 1% அதே தடையாகி நிற்கிது. அப்படியே எல்லாமே நிற்கிது, எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஆளாக்குறீங்க. மொத்தத்தில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சல். ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தில் வரலாம், இங்கே பிரச்சனை ஒவ்வொன்றும் பிரச்சனையாக இருந்தால் மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஆக மொத்தத்தில் உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் அவ்வளோதான், இங்கே இருக்கலாமா, எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்பேற்பட்டவர் கிடையாது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு லெவலில், ஏதோ ஒரு இலக்கில் நமக்குன்ட்டு ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் குரு வக்கர நிவர்த்தி. இந்த வக்கர நிவர்த்தி பார்வை எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது. அஷ்டமஸ்தானம்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் கொடுத்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. அந்த அஷ்டமஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பார்வை உங்களுடைய லக்னம், உங்களுடைய ஸ்தானத்திற்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் 1. 2வது, அவருடைய பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வேலை 10ஆம் இடத்துல விழுது. அப்போது தொழிலில் விழுந்த அந்த சரிவுகளை சரி செய்துடுவீங்க. அதில் வந்த கடன் சுமைகளை நீக்கி நல்ல இலக்குக்கு கொண்டு போயிடுவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. வாழ்க்கையில் பிரபல யோகம் அடையக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடுவீங்க. அப்போது தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிரச்சனையிலிருந்து தொழிலாளிகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும், ஏன் அரசு சார்ந்த
வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் அதையும் தாண்டி அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, பண நெருக்கடிகளும், உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள், எதிர்ப்பு போட்டி, பொறாமைகள் எல்லாத்தையும் நீக்கிடுவீங்க, சரி செய்திருவீங்க. அப்போது தொழில் இந்த 2024 பிறந்த இந்த தருணத்திலேயே இந்த நாள், இந்த குரு பார்வை உங்களுக்கு மேன்மை அளிக்கும். அந்த இயற்கை சுபராகப்பட்ட குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் மேன்மைகள் அளிக்கக்கூடியவராக மாறிடுவார். அப்போது இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு திருப்பு முனை. அடுத்தது வேலையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது இருக்கும். ஏன்னா குரு பகவானது பார்வை வேலையும் தொழிலும் அந்த 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடத்தை டைரெக்டாக 180 டிகிரியில் நேரடியாக பார்க்குறார். அதுவே உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், அதுவே உங்களுக்கு கிடைச்ச வரம். அப்போது அந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும். அப்போ வேலையில் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. ஏற்கனவே இருந்த நெருக்கடிகளை சரி செய்துடுவீங்க. மற்றவங்களால் வந்த பாதிப்புகளையும் சரி செய்துடுவீங்க. மொத்தத்தில் உங்களுடைய லெவல் என்னன்றதை நீங்கள் காட்டிடுவீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இருந்த தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக வேலையில் இருக்கும். அரசாங்க ரீதியில் வேலை செய்தவங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி பதவி உயர்வு, அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். ஏற்கனவே நான் அரசாங்க உத்தியோகத்திற்கான முயற்சிகள் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அது கிடைச்சிடும். அப்போ வேலை சார்ந்த இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பார்வைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது மட்டும் அல்ல, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமான்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போது வேலையிலையும் ஒரு மேன்மையும், தொழில் இருக்கிறவங்களையும் நல்ல ஒரு அற்புதமான மேன்மையும் உண்டாக்கிடுவீங்க. அதை விட லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியல. விருச்சிக இடத்த அந்த விருச்சகத்தில் சனி பார்வை 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானாதிபதி பார்வையாக விடுது. அப்போது நீங்கள் உழைப்பாளிகளாக மாறுவீங்க. உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். இந்த 2024 உங்களுக்குன்ட்டு ஒரு இலக்கை அடைஞ்சிடுவீங்க. அதில் மாற்றம் இல்லை. அப்போது இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் சரியாகும் பொழுது இந்த லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கடன் சுமைகளை சரி செய்யக்கூடிய நிலை உருவாயிடும். இதுவரைக்கும் உங்களுக்கு வராத பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும். லோன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிளிக்காக வாய்ப்புகள் உண்டாக்கிடும். ஆக மொத்தத்தில் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச வரம். அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பலவித மன உளைச்சல்களுக்கு ஆளாயிருக்கிறீங்க. காரணம் ஜென்மச்சனி, அதை விட இப்போது விரயச்சனியும் வந்திருக்கு. பட் விரயச்சனி பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுக்காது. விரயச்சனி பாதச்சனி பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுக்காது. ஆனால் விரயச்சனியும் ஜென்மச்சனியும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் கொடுத்தாச்சு. அப்போது இந்த தருணத்தில் அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை அழகாக சரி செய்திடுவீங்க. அது மட்டும் இல்லை, 3வது நபர்களால் தேவையில்லாத இடையூறுகள் உங்கள் வாழ்க்கையவே உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. சொந்த பந்தம் வேண்டியவங்களே உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்களும் உங்கள் வளர்ச்சியை ஏற்றுக்கக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மறைமுக பாதிப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். மீண்டும் திருமண வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே திருமணமாகி எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க, மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் இது கிடைக்கும்னு சொல்கிறேன்னா, இப்போது இந்த 122 நாட்களில் கிடைக்குமானா இல்லை, இந்த 122 நாட்களில் நீங்கள் முயற்சிகள் செய்யுங்க. அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு வந்துடுவார். 5இல் இருக்கக்கூடிய குரு வம்ச விருத்தியை கொடுத்துருவார். இது வரைக்கும் புத்திர பாகியம் இல்லை, நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைச்சிடும். அதே போல் திருமண வாய்ப்பும் அதே போல் தான். 5இல் அந்த குரு வந்துட்டாலே உங்களுக்கு குரு பார்வை கிடைச்சிடும். அருமையான யோக அமைப்புகள் உண்டாயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மறுமணத்திற்குண்டான வம்ச விருத்தியும் கிடைச்சிடும். இது எல்லாமே அமைஞ்சு வந்துடும். இதை விட மெயின் ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் துரோகம் நினைக்காம யாருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து இன்றைக்கி பெற்ற பிள்ளைகளை ஆளாக்கி அவங்களுக்குன்னு ஒரு நல்ல விஷயங்களை உருவாக்கி அடுத்த லெவலுக்கு அடியெடுத்து வச்சதுமே இப்போ அது பிரச்சனைகளாக இருக்குது. அவங்க வாழ்க்கையே கேள்விக்குரிய இருக்கேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. அவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளை உடைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க. ஏன் வேலை அமையலை, அவங்களுக்கு நினச்ச மாதிரி வேலை அமையலை, அவங்க எதிர்பார்த்த அமைப்புகள் அவங்களுக்கு கிடைக்கல நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த அமைப்புகளையும் உருவாக்கிடுவீங்க. மொத்தத்தில் இந்த கால அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக எடுத்து எல்லா வேலைகளையும் முடிச்சு இந்த 2024 உங்களுடைய குடும்ப சுமைகள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, கடந்த
விரயச்சனியும் ஜென்மச்சனியினால் ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய. அந்த ஆரோக்கியம் சிலர் விபத்துகளில் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பீங்க. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் உபாதைகள் எப்படின்னா நரம்பு ஜவ்வு சார்ந்த விஷயங்களும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும் என்னன்னே தெரியல, உடம்பு சோர்ந்து போயிடுது, என்னால் தெளிவாக ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, ஒரு நேரத்தில் இருக்கிற அந்த வேகம் மறு நேரத்தில் இல்லைன்ற அளவுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் அமையும். பிள்ளைகளுடைய கல்வியிலையும் சரி, அவர்களது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய குறைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். ஆக மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் ஒரு பொன்னான தருணமாக இருக்கும். கல்வி மாணவர்கள் அவங்களுக்கு அதே போல் கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதலும் 2024 ஒரு மேன்மைகள் கிடைக்கும். நினைச்ச இலக்கை அடைவீங்க. பட்ட படிப்பு படித்து வெளிநாடு போக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு பூமி மண் மனை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளால் இப்போ அதில் பல சிக்கல்கள் டாக்குமெண்ட் ரீதியிலையும் எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் ரீதியிலையும் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிருக்கு. இதை நான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் சரி செய்திருவீங்க. கண்டிப்பாக 100% இது வெற்றிகள் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். ஆக முயற்சிகளை பலப்படுத்தணும். காரணம், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். ஆக மொத்தத்தில் மகர ராசி அன்பர்கள் இந்த தருணத்தில் நினைச்ச இலக்குகளை அடைவீங்க. அது மட்டும் இல்லை, வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்திடுவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. மேற்கொண்டு சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் உங்களை விமர்சனம் பண்ணவங்களுக்கு எதிரில் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு இது பொற்காலம். ஆக நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது, அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது, அந்த திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்குது. அந்த பரல்கள் ஒரு 4 பரல்களுக்கு மேலே 5, 6, 7 இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடம் உங்களுக்கு டாப் லெவலில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களை ஒருத்தராக நீங்கள் இருப்பீங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அது அப்படியே ட்ராப் ஆகி, அதுவும் குறிப்பாக 4க்கும் குறைவாக வந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவ் ஆகிடும். அதை மனசில் வச்சுக்கிங்க. அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. அதனால் முடிந்தவரை உங்களை ஜாதகத்தை பாருங்கள். அப்படி ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகள் எடுத்து அதனுடைய செயல் ஆற்றலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக 100% வெற்றிகள் அடைவீங்க. ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.